மகாலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி கிட்ட வந்து கேட்குறாங்க முடிவு என்னன்னு சொல்லிட்டு. கோபி வந்து என்னுடைய முடிவு ஏன் அம்மா கூட போகிறது தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன கோபி, ஏன் கோபி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்களை நான் சரியாக பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்களா? என் லைஃபவே வந்து எல்லாரையும் உதறி தள்ளிட்டு உங்கள் கூட நான் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் என்ன வந்து வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோபி கிட்ட வந்து உடனே நம்ம ராதிகா பேசிட்டு அங்கிருந்து போக பார்க்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து என் பையன் தான், என்னுடைய முடிவு இதுதான் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலே உன் முகத்தை எங்கே வச்சுக்க போற? ஒழுங்கு மரியாதையே போ. இப்போயாவது உன் சுயரூபம் என்னன்றது என் பையனுக்கு தெரிஞ்சது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே இதுக்கு மேலே நான் இங்கிருந்து என்னத்தை பண்ண போறேன்? இனியும் அவருக்கு நான் தேவையில்லைன்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கு மேலே இங்கிருந்து நான் என்ன பண்ண போறேன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கே வந்து நம்ம பாக்கியா ராதிகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்க, அவர் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ணாதீங்க. என்ன எப்படிப்பட்ட எமோஷ்னலாக இருந்தாலும் அவர் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கலாமா? அது தப்பு இல்லையான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க ராதிகா. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.